பாயாசம் எப்படி செய்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். நான் செய்ய போறது இன்னைக்கு பால் பாயாசம் தான். எங்க வீட்ல எல்லாருக்குமே பால் பாயாசம் தான் ரொம்ப ஃபேவரைட். கொஞ்சம் அளவா கீய போட்டுட்டு, அளவுக்கு அதிகமா கேஷ்யூ நட்ஸ போட்டுக்கோங்க. எனக்கு நெறைய கேஷ்யூ நட் போட்டா தான் பிடிக்கும். அப்படியே ஒண்ண அலேக்கா நம்ம சாப்ட்டுறலாம். அதுக்கடுத்து அத நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா கோல்டன் ப்ரவுனா வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். நீங்களும் நான் பண்ற மாரியே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அது கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் பண்ணுங்க. ஆனா என்ன மாரி கருக்கிடாதீங்க. ஸோ எனக்கு கொஞ்சமா லைட்டா கருகிருச்சு. அதுக்கடுத்து கடைக்கு போனீங்கன்னா, பாயாச சேமியான்னு கேட்டீங்கன்னா தருவாங்க. பாயாச சேமியால 2 டைப் ஆஃப் பாயாச சேமியா இருக்கும். ஒண்ணு குட்டி குட்டியா இருக்கும். இன்னொன்னு இந்த நீட்டமா இருக்கும். நான் ஏன் நீட்டமா எடுத்து இந்த மாரி குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கேன்னா, எனக்கு இந்த சேமியா நூடுல்ஸ் மாரி பெருசா இருந்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாரி பிடிச்சிருந்தா நீங்க இந்த மாரி வாங்கலாம். அப்படி இல்ல இந்த குட்டி குட்டியா வாங்குனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாரி குத்து குத்துன்னு குத்த தேவையில்ல. நெறைய பேர் கீ கூட ஃபர்ஸ்ட்டு கேஷ்யூ நட்ட ஃப்ரை பண்ணிட்டு, அத தனியா எடுத்து வச்சுட்டு பண்ணுவாங்க. எனக்கு ஆனா அது பிடிக்காது. நான் ஃபர்ஸ்ட்டே மொத்தமா எல்லாத்தையும் தனித்தனியா இதுக்கு பண்ணிக்கிட்டேன். மொத்தமா ஃப்ரை பண்ணணும்னு ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்து பால தனியா காய்ச்சாம, இதுலயே வச்சு நம்ம காய்ச்சிக்கலாம். பால மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து ஊத்துனதுக்கப்புறம், மொத்தமா நல்லா மறுபடியும் கிண்டுன்னு கிண்ட ஆரம்பிங்க. மறுபடியும் ஃபுல்லா கிண்டுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அதுவே பொங்க ஆரம்பிச்சுரும். பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா பொங்க ஆரம்பிச்சுருச்சு. பொங்கும்போது அப்படியே லைட்டா சிம்ல வச்சுருங்க. சிம்ல வச்சுட்டீங்கன்னா அப்படியே குறைஞ்சிரும். அப்படி இல்லன்னா கிண்டுன்னு கிண்டுனீங்கன்னா, அதுவும் அப்படியே அந்த பொங்குனதெல்லாம் மறுபடியும் உள்ள போயிடும். அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே ஃபுல்லா ஒயிட் கலர்ல ஆயிடும். இப்ப மேல பார்த்தீங்களா? கீயா இருக்கு. மறுபடியும் கலக்குனதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வெள்ளையா ஆயிடுச்சு தமன்னா மாதிரி. நீங்களும் தமன்னா ஃபேனா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து கரண்டில 2 ஆக்சுவலி நான் 2 உங்களுக்கு உங்களோட சுகர் பொறுத்து நீங்க அளவு போட்டுக்கோங்க. நான் 2 1/2லேருந்து 3 வரைக்கும் போட்டேன். எங்க வீட்ல எல்லாருக்கும் இந்த அளவுக்கு சுகர் போட்டா கரெக்ட்டா இருக்கும். நீங்களும் உங்களுக்கு ஏத்த மாரி எவ்வளோ அதாவது தேவையான அளவு சுகர் நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சைட்ல இருக்க பாலெல்லாம் எடுத்து கிண்டுன்னு கிண்டுங்க. நான் இங்க என்ன பால் வாங்கியிருக்கேன்னா, ஆரஞ்ச் கலர் ஃபுல் ஃபேட் மில்க் கிடைக்கும்ல. அது ஆவினா ஆரோக்கியமான்னு எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா நான் போய் வாங்கிட்டு வரல. ஆரஞ்ச் கலர்ல ஒரு ஃபுல் ஃபேட் மில்க் பால் இருக்கும். அந்த பால் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த அளவுக்கு திக்கா, கிரீமியா உங்களுக்கு பாயாசம் கிடைக்கும். அதே மாரி இந்த பாயாசம் ரொம்ப திக்காயிருச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த டைம்ல நீங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி கிண்டுனாலே பாயாசம் மறுபடியும் தண்ணி ஆயிடும். அப்படி இல்ல எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இந்த மாரி திக்காலாம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த நார்மல் பால் பாக்கெட் வாங்கிக்கிட்டீங்கன்னா, அந்த ப்ளூ கலர்லலாம் இருக்கும்ல. அந்த மாரி பால் பாக்கெட் வாங்கிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்கா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நீங்களும் கரெக்ட்டா சுகர் அளவு எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி இந்த டைம்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த சேமியாவும் கரெக்ட்டா வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க ஆஃப் பண்ணி உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்னென்ன ரெசிபீஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. டாடா! பாய் பாய்.